வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் நம்ம இந்த வாரத்துக்கான 2 வீடியோ வந்து பார்க்கலாங்க. அதாவது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல. நிறைய வேலைகள் வந்து பணி சுமை அதிகமாக இருந்ததுனால என்னால் அதை வந்து பண்ண முடியலங்க. இப்போ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்து இந்த வீடியோவை உங்களுக்காக வந்து அப்லோட் பண்ணுறேன். இதில் 2 நாளையும் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். அதே மாதிரி வந்துட்டு 2 நாளைக்கான வீடியோ அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப வந்து பெரிய டைம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இதை கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஒன்றாவும், மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் ஒன்றாவும், கமாடிட்டி ஒன்றாவும் வந்து நம்ம தனித்தனியாக வந்து பார்த்துருவோங்க. அது இல்லாமல் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்திருக்குது. ஸோ ஸ்டாக்ஸும் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொடுக்க பார்க்குறேங்க. பொறுமையாக வந்து பாருங்கள் பதிவுகளை. நீங்கள் ஒருவேளை புதுசாக வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஏதாவது சந்தேகங்கள் வந்து நீங்கள் சந்தேகங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பிகினர்ஸ் கைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குங்க. அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா பதிவையுமே வந்து நீங்கள் பார்த்துருங்க. எல்லா பதிவுமே பார்த்ததுக்கப்புறமாவும் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. அதுக்கு முன்னாடி வந்து சந்தேகங்களை கேட்கிறத நீங்கள் தவிர்த்துருங்க, புதுசாக வந்தால். ஸோ நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் என்ன சொல்ல போகிறேன்னே வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து கணிச்சிருப்பீங்க. அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. ரொம்ப நாளாகவே வந்து பாலமாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேண்டில்லேருந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறவர், நம்ம ஃபாலோவர்ஸ்க்கும் சரி, எனக்கும் கூட வந்து ஒரு பேருதவியாக வந்து இருக்கார். என்ன அப்படின்னா, அந்த வீடியோவில் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத வந்து அவர் புரிஞ்சுக்கிட்ட விதத்தை அப்படியே இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நிறைய பேர் வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆனால் மற்றவங்களுக்கும் இது வந்து நல்லா போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வீடியோவில் என்ன பார்த்தாரு. சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதிவில் டைம் ஃப்ரேம் அடிப்படையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. ட்ரேடு செய்வதற்கு எண்ணற்ற தகவல்கள் தொகுத்து வருகிறீர்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பதிவில் சப்போர்ட் லைன் எப்பொழுது பாதிக்கும் என்பதை அறிந்து கொண்டேன். என்னென்னா, ஸ்டாக் ட்ரேடிங்கில் வெற்றி பெறுவது எப்படி பகுப்பாய்வு வந்து செய்கிறது, அனாலிசிஸ் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தேன். அந்த வீடியோக்கான விஷயங்களை வந்து அவர் உள் வாங்கிட்டு அதுலேருந்து அவர்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த மாதிரி அணுவணுவாக வந்து ரசிக்க வந்து கற்றுக்கணும் சார்ட்ஸை. நீங்கள் எப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து அணுவாக ரசிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நான் வந்து இந்த 2 நாளாக கொடுக்காதனால, பதிவுகளை வந்து உங்களுக்கு கொடுக்காதனால, யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பின்னாடி இருந்து வந்து என்ன நடந்தது ஒரு கதையாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு சார்ட் பேரோ, டைம் ஃப்ரேமோ இல்லைனா நிறைய யூடியூப் வீடியோஸில் வந்து இந்த லெவல்ஸை பற்றி வந்து நிறைய வந்து பேசுவாங்க. இதுக்கு மேலே போனால் பை, இதுக்கு கீழே வந்தால் செல். அந்த மாதிரிலாம் நம்ம என்றைக்குமே வந்து சொன்னதே இல்லை. நம்ம எல்லாமே இந்த கிராஃபிக்ஸாக இங்கே காட்டுது பார்த்தீங்களா, இதை மட்டுமே பேசுவோம் நம்ம. சரிங்களா? ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் சார்ட்டை நீங்கள் பார்க்குற பார்வை வந்து கண்டிப்பாக மாறிடும். என்னுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ட்ரேடிங்கே உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரொம்பவே எளிமையான விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து பேசுகிறோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நடக்குது. ஸ்கேம்ஸில் போய் நீங்கள் யாரும் மாட்டிக்காதீங்க. பணம் வந்து யாருக்கும் பணங்காசு யாருக்குமே கொடுக்காதீங்க. இதை கற்றுக்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ணுங்கள். 6 மாதமாக நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேங்க, பிரச்சனையே இல்லை, கற்றுக்குங்க. பணத்தை ரூபா கூட நீங்கள் செலவு பண்ணாதீங்க. எப்படி வந்து நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா உங்களை நீங்களே வந்து ஒரு பரீட்சை வச்சு நீங்கள் தகுதியாக ட்ரேடிங்க்கு நீங்கள் தகுதி ஆகிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க பிகினர்ஸ் கைடு ப்ளேலிஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். சரி, ஓகே. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நேற்றுக்கும் முந்தா நேற்றுக்கும் என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோங்க.
தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு போர் கூட அடிக்கும். ஏன்னா, இதே விஷயத்தையே சொல்லிட்டே இருக்கிறேன்னு நெனைக்காதீங்க. என்ன அப்டின்னா, 53,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாச காலமா வந்து மார்க்கெட்டால பிரேக் பண்ணி அத விட்டு மேல போகவே முடியல அவனால. அப்போ ஒரு பெரிய ஃபால் ஆச்சுங்க. ரொம்ப பெரிய ஃபால் 55,000க்கு மேல இருந்து வந்து கீழ அவன் பாட்டுக்கு வந்து வந்துகிட்டே இருந்தான். எங்க 51,000க்கே வந்துருவான் போல அப்படின்னு நினைக்கும்போது, இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ரெக்கவரி குடுத்தான். எது வரைக்கும் மார்க்கெட்ட போச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 53,000 ஒரே இடத்துல அது வந்து ரிஜெக்ட் ஆகுறதுனால நம்ம லெவல்ஸையும் வந்து பார்க்குறீங்க. எவ்வளோ நாளா இது நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, 2 மாச காலமா நடந்துட்டு இருக்கு. அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சது, நவம்பர் மாதம் முடியிற வரைக்குமே வந்து போயிட்டு இருந்து, டிசம்பர் மாதம் தான் உங்களுக்கு பிரேக்கே ஆச்சு. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, செல்லர்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா மார்க்கெட்ட கீழ கொண்டு போயிருக்காங்க. பையர்ஸ்க்கு ஒரே பயம். பை பண்றதுக்கே பயம். பை பண்ணா இன்னும் கீழ போச்சுன்னா? 5000 புள்ளி விழுந்திருக்குது. இன்னும் போயிடுச்சுன்னா? பை பண்ண ரொம்பவே தயக்கம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில வந்து பை பண்ணி மேல கொண்டு போக முயற்சி பண்றாங்க. ஆனா ப்ரீவியஸ் லெவலான இந்த லெவல கட் பண்ணா தான் மேல போகும் அப்படின்னு நம்ம பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அக்டோபர் மாதம் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெவல்ஸ வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த லெவலுக்கு ரொம்பவே அருகாமையில வந்தது பிரைஸு. ஆனா பையர்ஸுக்கு நம்பிக்கையே இல்ல. ஏன்னா ஒரு பெரிய ஃபால் ஆயிருக்குது. அவங்க நம்புனா எல்லாரும் நம்புனா தானே பை பண்ணுவாங்க. இல்லன்னா பை பண்ண மாட்டாங்கல்ல. அப்போ இங்க பை பண்ணவங்க, பொசிஷன் வச்சிருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட் வரும்போதே வந்து செல் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. புதுசா வந்து செல் ட்ரேட எடுக்கணும். ஏன்னா ட்ரெண்ட் வந்து செல்லுல இருக்குல்ல. இது ஒரு புல் பேக்கா நெனச்சுட்டு மறுபடியும் செல் பண்றவங்க அதிகப்படியா இருக்கிறாங்க. இந்த இடத்துலலாம் நீங்க கேண்டில்ஸ பார்த்தீங்கன்னா தெரியும். செல்லிங் பண்றவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா பையிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காது. இந்த இடத்துல ஒரு கேண்டில் வந்து இவ்வளோ பெருசா இருக்குன்னு சொல்லாதீங்க. கம்பேரிட்டிவ்லி சொல்றேன். கலெக்டிவா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பை பண்றது வந்து ரொம்பவே வந்து பயந்து பை பண்ற மாரி தான் நடக்கும். அப்போ இந்த ஒரே லெவல்ல சப்போர்ட் எடுக்குறாங்க பார்த்தீங்களா? தொடர்ந்து இந்த இடத்துக்கு ஒரு 2 மாசமா எப்படி வந்து ரிஜெக்ட் ஆச்சோ, இங்க நீங்க பார்த்துட்டீங்கன்னா 7/10ல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 தேதி வரைக்கும் ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்காங்களா? மேல அழகா இந்த மாரி வந்து போயிட்டு இருக்காங்களா? நெக்ஸ்ட் டைமு இந்த இடத்துல பை ட்ராப் பண்ற மாரி, இந்த இடத்துலருந்து மேல போயிருக்கான், இங்கேருந்து மேல போயிருக்கான், இங்கேருந்து மேல போயிருக்கான். ஆனா, இந்த இடத்துல பை ட்ராப் நடந்திருக்குது. இங்கிருந்து மேல போற மாதிரி தான் காமிச்சான். ஆனா, ப்ரீவியஸ் ஸ்விங்கிலேருந்தே என்னாச்சு? மொத்தமா வந்து கீழ வந்துட்டான். அப்ப இது உள்ள நடந்தது இன்டர்னல் மேட்டர். வெளியில எக்ஸ்டர்னல் வந்து ஏற்கனவே அந்த எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது. அடுத்த தடவ கீழ வரும்போது இதுல நம்பிக்கை இல்ல பையர்ஸ்க்கு. இன்னும் கீழ விட்டுட்டாங்க மார்க்கெட்ட. இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இங்க இருந்து பை அத புது லோ வச்சுட்டான். இங்க ஒரு லோ இருக்குது. அடுத்த இது வந்து ஒரு லோ. இந்த லோவுக்கு கீழ போய் இன்னொரு லோ வச்சுட்டான். இங்கிருந்து வந்து பையிங்க மறுபடியும் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா மேல கொண்டு போறாங்க. ஒரு சின்ன ஒரு கன்சால்டேஷன் மறுபடியும் கான்ஃபிடென்ட்டா மேல கொண்டு போயிட்டாங்க. ஆனா இந்த இடத்துக்கு வந்தோனே பீஸ் போயிடுச்சு. அவ்வளோதான். ஏற்கனவே வந்து ரிஜெக்ட் ஆன அதே இடத்துக்கு வந்தோனே என்ன ஆச்சு? நம்பிக்கைய இழந்துட்டாங்க. இங்க பை பண்ணவங்க எல்லாருமே வந்து பொசிஷன்ஸ வந்து கவர் பண்றாங்க. குளோஸ் பண்றாங்க. ப்ராஃபிட்ஸ புக் பண்றாங்க. ஏற்கனவே இந்த இடத்துலேருந்து கீழ போனதுனால, செல்லர்ஸும் உள்ள நெறைய பேர் வந்து என்ட்ரி குடுக்குறாங்க. அதனால தான் மார்க்கெட் கீழ இந்த மாரி வருது. எவ்ளோ பெரிய புஷ் குடுத்துருக்கிறான். இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தோனே நம்பிக்கைய இழந்துட்டாங்க. ஏற்கனவே ஒரு லோ இருக்குது. புது லோ இங்க வச்சிருக்குது. மார்க்கெட் வேகமா கீழ வர மாரி வந்ததா, மறுபடியும் கூட ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா போயிருக்காங்க மேல. ட்ரெண்டாயி கீழ வந்திருக்குது. புதுசா லோ வைக்க முடியாம மேல போயிருக்கு. அருமையான சிக்னல். ஏன் அந்த மாரி சொல்றோம் நம்ம அருமையான சிக்னல்னு? இங்க லோ இருக்குது. மேல போய் கீழ வரும்போது என்ன பண்ணக்கூடாது அவன்? இங்க போய் புது லோ வைக்கக்கூடாது. வைக்கல அப்படின்னாலே பையர்ஸ் வந்து நம்பிக்கையா மார்க்கெட்ட மேல கொண்டு போக ட்ரை பண்றாங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். இந்த மேல போம்போது என்ன பண்ணணும்? இந்த லெவலுக்கு மேல போய் ஒரு ஹை வந்து வைக்கணும். இப்படி போணும். அப்ப அடுத்த தடவ கீழ வரும்போது என்ன பண்ணணும்? இங்கிருந்தே வந்து மறுபடியும் ரிவர்சல் ஆயி இந்த ஹைக்கு மேல போணும். ஸோ படிக்கட்ட ஏற ஆரம்பிச்சுருவான். இத நம்ம படிக்கட்டுன்னு சொல்றோம். ஆனா என்ன பண்ணியிருக்கான்? ப்ரீவியஸ் லெவலுக்கு போனோனே மறுபடியும் வந்து பீஸ் போயிடுச்சு. நம்பிக்கை இல்ல பையர்ஸ்க்கு. பை பண்ணவங்க ப்ராஃபிட்ட புக் பண்றாங்க.
புதுசாக செல் பண்ணுறாங்க. ஏன் ப்ரீவியஸாக இந்த இடத்துல இந்த மார்க்கெட்டு திணறுது. என்ன லெவலு 53,000. ஒரு மாதமாக இதுதான் நடக்குது. அப்போ மறுபடியும் கூட என்ன ஆகுது, மார்க்கெட் கீழே வருது. கீழே வரும்போது என்ன பண்ணக்கூடாது, அவன் இந்த லோவுக்கு வரக்கூடாது. வராமல் மேலே போகிறானா, அப்பா ஹாப்பிப்பா. இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது, ட்ரெண்ட் ஆகுது. இந்த இடத்துல என்ன ஆச்சு, ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்தது, ட்ரெண்ட் ஆகுது. அதே அப்படியே உல்டாவாக நடக்குதா, ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது, ட்ரெண்ட் ஆகுது. அப்போ இந்த தடவையும் மேலே இவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு வேளை கீழே வரும்போது இப்படி இங்கிருந்து திரும்பினான்னா மேலே பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரிலாம் நடந்துருக்குது, இந்த பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ என்ன நடக்கணும், இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு லோ, அடுத்த லோ இங்கே இருக்குது. அடுத்த தடவை வந்து இந்த ஐக்கே போகணும் ப்ரைஸ். போயிடுச்சுன்னா ஒரு சின்ன ரிஜெக்ஷனு, அப்புறம் பிரேக்கு தான், ஜாலி தான். பை பண்ணோன்னா பணம் பண்ணிடலாம். ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு புல் பேக் வந்துட்டு கீழே வந்தவன் நெக்ஸ்ட் டைம் மேலே வரும்போது இந்த புல் பேக்கே பிரேக் பண்ண முடியல. இங்கே எப்படி வந்து கீழேருந்து வரும்போது எனர்ஜெட்டிக்காக மேலே வந்ததோ ப்ரைஸு, இங்கேருந்து போகும்போது எப்படி எனர்ஜெட்டிக்காக ப்ரைஸ் மேலே போச்சோ, இங்கேயும் அதே எனர்ஜெட்டிக்காக மேலே ட்ரை பண்ணால், ஆனால் ப்ரீவியஸ் புல் பேக்லே போக முடியல அவனால். அதுக்கு மேலே தாண்டலை. கீழே ஒரு புல் பேக் வந்துட்டு ட்ரை பண்ணும்போது கூட போக முடியல. என்ட்ரி அட் எக்ஸிட். கீழே வந்து ட்ரெண்டை பிரேக் பண்ணி நேராக கீழே வந்து என்ன பண்ணியிருக்கிறான், எக்ஸ்ட்ரீம் லெவல் இங்கே, புது லோ இங்கே, புது லோ வச்சிட்டான். இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கள, இந்த இடத்துல ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு இப்படி வருது அப்படின்ட்டு, இந்த இடத்துல என்ன பார்த்தீங்க, ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிட்டு இப்படி வர்றது வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இப்போ தான் பேசணும். அதே தான் இங்கே நடக்குது, தெரியுதா. ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது, ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது, ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பேட்டர்ன் பிடிச்சிட்டிங்களா. இதே பேட்டர்ன் தான் இதுக்குள்ளார இங்கே பார்த்தீங்க. ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது, ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது, கீழே ட்ரெண்ட் ஆகுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கூட அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பையர்ஸுக்கு நம்பிக்கையே வரல, இது வரைக்கும் வரல. பையர்ஸுக்கு நம்பிக்கை வரணும்னா எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அது வந்து தெரியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கேருந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து போயிருக்கிறாங்க, அடுத்து இங்கேருந்து கொண்டு போயிருக்காங்க, அடுத்து இங்கேருந்து கொண்டு போயிருக்காங்க. அப்போ இந்த தடவை கீழே வரும்போது ஏதோ ஒரு இடத்துலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கலாம், இல்லைனா இந்த இடத்துல பெரிய கன்சல்டேஷன் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணுவான். பண்ணதுக்கப்புறமா ப்ரைஸ் என்ன பண்ணுவோம், மேலே போகும்போது பிரேக் ஆகி போயிடும். அதனால தான் தினம் ஒரு பார்வையில் வந்து பிரேக் அவுட்டுக்காக நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது, பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன் நமக்கு தெரியுது, இந்த பேட்டர்ன் தான். ஏற்கனவே இந்த மாதிரி பேட்டர்ன் வந்திருக்குது. இந்த பேட்டர்ன் வந்து இப்படி தான் நடக்குது. நிறைய அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த தடவை மேலே வரும்போது மேலேருந்து கீழே வந்து புதுலோ வச்சுட்டான் அப்படின்னா கொஞ்சம் இப்படி போகிற மாதிரி போய் நல்லா கீழே வந்துடுவான். இதை நான் இப்போ தான் சொன்னேன். எந்த இடத்துல சொன்னேன் ஞாபகம் இருக்கா. சப்போர்ட்டு மேலே போகிற மாதிரி பை ட்ராப் பண்ணிட்டு கீழே வந்துட்டானா, அதே தான் இங்கே உல்டாவாக வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கிருந்தே திரும்பிட்டான் அப்படின்னா இவன் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ இப்போ வந்து என்ன நடந்தது, இங்கிருந்தே திரும்பிட்டான். இந்த திரும்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான், சின்னதாக வந்து ட்ரெண்டு பண்ணான். ஸோ இந்த பிரேக் பண்ணுறதுக்கு வந்து திரும்ப கூட நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குது, வேகமாக இங்கேருந்து மேலே வந்த மார்க்கெட்டு திரும்பவும் கூட ஒரு செல்லாய் கீழே வந்தது. ஆனால் இந்த தடவை இவ்வளோ தூரம் வரல, வராமல் இங்கே நின்றுது. அதனால பிரேக் ஆயிரும்னு பார்த்தோம், பிரேக் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், என்ன அப்படின்னா இதுவும் வந்து நம்ம பதிவுகளை வந்து முன்னாடி போட்டிருக்கிறோம். பையர்ஸ் கிட்ட ஆர்வம் இல்லை அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருந்தோம். ஏன் அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 2 மாதம் கழித்து பிரேக் பண்ணுறான் இந்த இடத்த. ஒரு 2 மாதம் காலமாக ஒரு தவம் இருந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா பையர்ஸ் கிட்ட இருந்து எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்பாடா 2 மாதம் கழித்து பிரேக் ஆகிடுச்சுப்பா, சரியான மூவ் வந்து நடக்க போகுது, எல்லாம் நம்பிக்கையாக பை பண்ணலாம், மேலே போயிடும், 55,000க்கும் போய் புது ஹைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நினைப்பாங்களா எல்லாரும்? ஏன்னா இதை பிரேக் ஆகிறது தான் எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. பிரேக் ஆயிடுச்சு. ஆனால் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதனால என்ன நடந்திருக்குது? நம்பிக்கை இல்லைனா கூட வந்துட்டு என்ன நடக்கணுமோ அதை நடந்துக்கிட்டே இருந்தது. என்னது இது? படிக்கட்டு. ஹை பண்ணா, அடுத்து ஹை பண்ணா, அடுத்து ஹை பண்ணா, அடுத்து ஹை பண்ணா, அடுத்து ஹை பண்ணலை. ஹை பண்ணலன்னா என்ன அர்த்தம்? கன்சால்டேஷன். அப்போ இது ஹை பண்ணிக்கிட்டே இருந்தானே, லோ பண்ணானா கீழே வந்துடுவான். என்ன பண்ணியிருக்கிறான்? ஹையும் பண்ணலை, லோவும் பண்ணல, நின்றுட்டான். 2 மாதம் கழித்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இதான் நடக்கணுமா? நம்பிக்கையே இல்லையா பையர்ஸ் கிட்டேருந்து? என்ன பண்ணுறாங்க? மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல, மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல, இப்படியே இதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்ச் நடந்தது அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? நிறைய பதிவுகளை வந்து சொல்லியிருக்கோம். நம்ம கன்சால்டேஷனா பயம். எந்த பக்கம் பிரேக் ஆவான்னு தெரியாது. பிரேக் ஆனானா கண்ணாபின்னான்னு போவான். அது மட்டும் உறுதியாக தெரியும். எந்த பக்கம் பிரேக் ஆவான்னு தெரியாது. பிரேக் ஆனானா கண்ணாபின்னான்னு போவான். அப்போது நேற்றுக்கு வந்து என்ன நடந்தது? முந்தா நேற்று என்ன நடந்தது? பயங்கர கன்சல்டேஷன். நகரவே இல்லை. இங்கேனாச்சும் ஒரு ரேஞ்ச் இருந்தது. இப்படி வந்து இப்படி வந்தான். இப்படி இந்த ரேஞ்ச் வந்து போக 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 குறுகுது, தெரியுது அவங்களுக்கு. அப்படியே இதுக்குள்ளாரையே நிற்கிது. கடைசி அல்டிமேட்டாக என்ன பண்ணான்? அப்படியே நின்றுட்டான் அங்கேயே. எவ்வளோ மணி நேரமா? 6 மணி நேரமாக நிற்கிறான். அடுத்த நாள் ஃப்ரைடே ஓப்பன் என்னாச்சு? கண்ணாப்பின்னான்னு போயிடுச்சு. அப்போ ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சு நீங்கள் மார்க்கெட்டில் என்ன டைம் ஃப்ரேமில் வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் ஒன்றும் தப்பில்லை, எதில் வேணாலும் பாருங்கள். கன்சால்டேஷன் தெரிஞ்சுது அப்படின்னா பையர்ஸுக்கும் நம்பிக்கை இல்லை, செல்லர்ஸுக்கும் நம்பிக்கை இல்லை. மேலேயும் கொண்டு போக மாட்றாங்க, கீழேயும் கொண்டு போக மாட்றாங்க. எத்தனை நாளா? 1 2 3 4 5 6 நாள். 2 மாசமா முயற்சி பண்ணி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா 6 நாளா ஒரே இடத்துல இருக்கிறாங்க. கீழே வந்துருச்சு. இது கூட என்ன பண்ணியிருக்கான்? இந்த ஹையிலேயே பிரேக் பண்ண முடியாமல் இருந்தானா, அடுத்த நாள் வரும்போது இந்த ஹையை பிரேக் பண்ண முடியலையா, அப்படியே இந்த இடத்துல க்ளோஸ் வச்சானா, கீழே வந்துக்கிட்டே இருக்கிறான். தெரியுதா? அப்போ என்ன பண்ணியிருக்கிறான் நேற்று? ஒரு பெரிய ஃபால். நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? மேலே போகும், மேலே போகும், மேலே போகும். அதனால தான் உங்களை வந்து பொசிஷன்ஸ் வந்து எடுத்து வைக்காதீங்கன்னு சொல்கிறோம். பொசிஷன்ஸை எடுத்து ஹோல்டு பண்ணாதீங்க. என்ன வேணாலும் மார்க்கெட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அன்னன்னைக்கு ட்ரேட். சப்போர்ட்டுக்கு வந்ததுன்னா பை. ஏன்னா நம்ம ஆப்ஷன்ஸில் சப்போர்ட்டுக்கு வந்தால் பை பண்ணுறதோடு நிப்பாட்டிக்கிட்டோன்னா போதும். உங்களுக்கு எதிராக போச்சுன்னா உடனே 10 புள்ளி 15 புள்ளியில் வெளியில் வந்துடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த கதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான் மார்க்கெட்டு இப்போதைக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது இது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்? இது ஒரே இன்னும் ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்க அப்படின்னா ஒரே கேண்டலாக இருக்கும். இப்படி மேலே போச்சு, அதுக்கான புல் பேக் இப்படி வந்துருக்குது, மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி காட்டும். அந்த டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் வரும்போது இந்த குழப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஸோ ஒரு மார்க்கெட் ஒரு மேலே ரைஸ் ஆகிருக்கு, அதுக்கான புல் பேக் வந்துட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டான். அது நேற்றுக்கே நடந்துருச்சு. ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறது இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்போமா? என்ன மாதிரி வாய்ப்பு அப்படிங்கிறது பார்ப்போமா? நம்ம நிறையா பேசியிருக்கோம் இதை பற்றி. என்னது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கன்சால்டேஷன் ஆச்சு பார்த்தீங்களா? அதை நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். முந்தானேத்து வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த கன்சல்டேஷன் வந்து ஒரு 5 to 6 ஹவர்ஸாக நடந்ததுன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? எப்படி கன்சல்டேட் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? ரேஞ்சை கட் பண்ணவே இல்லை பாருங்கள். மேலேருந்து வந்தவன் இந்த ரேஞ்சை கட் பண்ண மேலேருந்து ஒரு ஃபால் ஆச்சு, ஒரு புல் பேக்கு, கீழே வர முடியாமல் தான் மேலே போகிறான். அவனும் தப்பில்லை. ஆனால் இந்த லெவலை கட் பண்ணலையே. அடுத்த தடவை மேலே போக ட்ரை பண்ணது ப்ரைஸு, ஆனால் அந்த லெவல்ஸை கட் பண்ண முடியாமல் தான் கீழே வந்தான். காலையில் ஃபஸ்ட்டு கேண்டில் எங்கேருந்து சப்போர்ட் எடுது? ஏற்கனவே வந்து சப்போர்ட் எந்த இடத்துல நான் எடுத்துகிட்டு போச்சோ அந்த இடத்துலேருந்து தான் போயிருக்குது மார்க்கெட்டு மேலே. ஆனால் ஃபஸ்ட் கேண்டில் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். எங்கே வரைக்கும் போயிருக்கான்? ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிருக்கான். இந்த லெவலை கட் பண்ணியே ஆகணும். புதன்கிழமையே ட்ரை பண்ணான், முடியல. முடியாமல் தான் கீழே வந்தான். வியாழக்கிழமையும் ட்ரை பண்ணியிருக்கான், முடியல. அன்னைக்கும் முடியல.
அப்போது இது வந்து என்ன நடந்திருக்குது, ஒரே இடத்துல வந்து ரெசிஸ்ட் ஆகிருக்குது, ட்ரெண்ட் ஆகி சப்போர்ட் எடுத்துருக்கு. நம்ம பேட்டர்ன் தெரியுதா? கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போய் ட்ராப் பண்ணி கீழே வந்துட்டானா? இது எங்கே பார்த்தீங்க? 1 ஹவரில் நான் உங்களுக்கு சொன்னேன்னா அதே தான் நடந்துருக்குதா? ஸோ இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதை நம்ம அட்ரஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இது எவ்வளோ வேகமாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ, ஒன்றுமே இல்லைங்க. ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகுதுன்னா உடனே அப்படியே கீழே பாருங்கள். ட்ரெண்ட் ஆகுதுன்னா ஓ இது நம்ம பேட்டர்ன் ஆச்சே, ஞாபகம் வந்துடணும். லைவ் மார்க்கெட்டில் ஞாபகம் வரணும். ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது ப்ரைஸு, மேலே போகும்போது ட்ரெண்ட் ஆகுது. ஒரே இடத்துல 2 இடத்துல சப்போர்ட் எடுத்தோடனே மேலே உங்கள் கண்ணு வந்து அடுத்து மேலே தான் இருக்கணும். மேலே என்னப்பா அது ட்ரெண்ட் ஆகுது, ஓ அப்பா அங்கேருந்து இங்கே வர போகிறான், இங்கேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறமா வந்து ஒன்று இப்படி ஏமாற்றி மேலே போயிடுவான், அப்படி கீழே வந்தான் அப்படின்னா நல்லா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தொடர்ச்சியாக நடக்குது. இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சசி தேவையில்லை, சரியா? அப்போது இந்த மாதிரி வந்து கீழே வந்து என்ன பண்ணிட்டான், கன்சால்டேட் பண்ணுறான். எந்த இடத்துல பண்ணுறான், ஏற்கனவே வந்து சப்போர்ட்டை எந்த இடத்துல வந்து எடுத்து 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 6 நாளாக வந்து மேலே போகிறானோ அந்த இடத்துல வந்து மார்க்கெட் அப்படியே நின்றுச்சு. அடுத்த நாளான வெள்ளிக்கிழமை நேற்றைக்கு வந்து ஓப்பன் ஆனோன்னா என்ன பண்ணிடுது ப்ரைஸு, கண்ணா பண்ணான்னு கீழே போயிருக்கு. இந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குது, கண்ணா பண்ணான்னு கீழே போகுது. தொடர்ச்சியாக வந்து என்ன ஆயிருக்குது, செல் ஆகி கீழே போயிருது மார்க்கெட். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நின்றுச்சு. ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து க்ளோஸும் ஆயிடுச்சு. இவன் என்ன பண்ணணும், ரிவர்ஸ் மறுபடியும் மேலே போகும்போது வந்து அந்த ப்ரீவியஸாக பையிங் அளவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவு வரைக்கும் இது போயிட்டு இப்படி கட் பண்ணிட்டானா போயிடுவான். நம்பிக்கை தான். கட் பண்ணவே இல்லை, ஒரே ஒரு க்ரீன் க்ளோஸ் தான் வச்சான். அடுத்த லெவலே வந்து கீழே போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட் வந்து ஃபெயிலியர் அட்டம்ப்ட். இதில் வந்து ட்ரேடு எங்கே எடுப்பீங்க நீங்கள், கீழே இந்த ரேஞ்சில் எடுக்கணும். எடுத்தோன்னே கீழே போய் வந்து க்ளோஸ் வச்சுருந்தீங்களா வைங்களா, இந்த மாதிரி உடனே வந்து இந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணி வந்துடணும். அடுத்த கேண்டிலே இங்கே போய் க்ளோஸ் வச்சதுனா கூட அந்த லாஸையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு வெளியே வந்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அப்போ இது என்ன நடந்துருக்குது, மேலே இருந்து கீழே ஒரே அடியாக மறுபடியும் செல்லர்ஸை கண்ட்ரோல் எடுத்துகிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் கூட இல்லாமல் கீழே வரைக்கும் வந்துட்டாங்க. திரும்பவும் ஒரு பையிங், செகண்ட் பையிங். எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், செகண்ட் பையிங் வந்து சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அன்லஸ் அன்டில் இது வந்து மேலேருந்து கீழே வந்துட்டு இப்படி போய் இப்படி கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் இப்படி மேலே வர மாதிரி இப்படி போனான்னா என்ன நடக்கும், இப்படியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே என்ன நடந்துருக்குது, இந்த பேட்டர்னில் மேலேருந்து கீழே வந்து ஒரு புல் பேக்கு, செல்லர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட்டை இப்படி கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் அட்டம்ப்ட். இந்த செகண்ட் அட்டம்ப்ட் எப்போவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல் அட்டம்ப்டாக அப்படி தான் இருக்கும். 85-90% வந்து சக்ஸஸ்ஃபுல் அட்டம்ப்ட்னா செகண்ட் அட்டம்ப்ட். அதுக்காக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டை நீங்கள் வந்து எடுக்காமல் விட்டுருவீங்களா, இல்லவே இல்லை. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டை ட்ரை பண்ணுவீங்க, லாஸை புக் பண்ணிப்பீங்க. நம்ம என்ன ஒரு 500 பேர் செல் பண்ணி கொண்டுட்டு வர்றாங்க, ஒரு 50 பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க. மறுபடியும் எவ்வளோ தூரம் தான் கீழே போயிடுவான், ட்ரை பண்ணுறாங்க, முடியல. ஆனால் நெக்ஸ்ட்டு ட்ரை என்னாச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு. இது எப்படி வந்து உங்களுக்கு வந்து தெரியுதுன்னா, அதே தான் இங்கே எப்படி வந்து இந்த லோ வந்து கட் பண்ணக்கூடாது, லோவில் எப்படி ட்ரேட் எடுத்தீங்களோ அதே மாதிரி ட்ரேட், அவ்வளோதான். க்ரீனில் க்ளோஸ் வைக்குது, அடுத்த கேண்டில் பை, அது எங்கே இந்த இடத்துல பை இல்லைனா இந்த இடத்துல பை, ஏதோ ஒன்று. இதுக்கு கீழே போய் இப்படி க்ளோஸ் வச்சாலும் நீங்கள் எக்ஸிட் பண்ணிவிட்டு அந்த லாஸை வந்து புக் பண்ணிப்பீங்க. இங்கே எப்படி லாஸை புக் பண்ணிங்களோ இந்த கேண்டிலில், அதே மாதிரி இங்கேயும் வெளியில் போய் க்ளோஸ் வச்சுன்னா புக் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்போ இங்கிருந்து வந்து என்ன இருக்குது, ப்ரைஸு மேலே போக ஆரம்பிச்சிருக்கிறான். எவ்வளோ நேரம் கழிச்சு, 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், 35வது நிமிஷத்தில் மேலே போக ஆரம்பித்த ப்ரைஸு புல் பேக் இவ்வளோ தான் வந்திருக்கான். புல் பேக் இவ்வளோ தான் வந்திருக்கிறான். மறுபடியும் மேலே போகும்போது எப்படி போகணும், இதை கட் பண்ணி மேலே போகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு புல் பேக் இதுதானே. இப்போ என்ன பண்ணியிருக்கான், அந்த லெவலை வால்யூமோட கட் பண்ணிருக்கான். வால்யூமோட கட் பண்ணி என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் மேலே போகும்போது வந்து இந்த லோவை கட் பண்ணல, இந்த லோவை கட் பண்ணல, இந்த லோவை கட் பண்ணல, இந்த லோவை கட் பண்ணல.
ஜஸ்ட் கோயிங் அப், ஜஸ்ட் வெண்ட் அப். எதை பற்றியுமே சட்டையே பண்ணிக்கல, ஹையர் ஹை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லை. இதை விட என்ன வேணும்? கடை திறந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரேடு அப்படின்னு வந்து எதுக்காக சொல்கிறோம்? இதுக்காக தான். ஒருவேளை மேலே பிரேக் ஆகி மேலே போயிருந்தானா அங்கேயும் அதே தான். என்னது, படிக்கட்டு ஏறி தான் போக போகிறான் கண்டிப்பாக. ஏதோ ஒரு கேண்டில் வேணால் இப்படி வந்துடும், அதுக்கப்புறமா படிக்கட்டு தான். கீழே இறங்கணும்னா எப்படி இறங்குவான்? படிக்கட்டில் தான் இறங்குவான். ஏதோ ஒரு தடவை வந்து உங்களுக்கான கேண்டில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டிலாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் படிக்கட்டு தான். ஜஸ்ட் ஃபாலோ த ஸ்டெப்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஆனால் உங்களுக்கு டைம் எடுக்கும், பொறுமையாக காத்திருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமா என்னாச்சு, ஒரு க்ரீனில் வந்து க்ளோஸ் வச்சுருக்குறாங்க. அடுத்த கேண்டலில் நீங்கள் வந்து பை பண்ணிட்டீங்க. பை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? இந்த லெவலுக்கு கீழே வந்து போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறீங்க? கிட்டத்தட்ட வந்து இந்த கேண்டலில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஃபெயிலியர்னு தெரிஞ்சு போனோன்னு என்ன பண்ணுறீங்க? அந்த லாஸை ஏற்றுக்கிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்துடுறீங்க. அப்போ இதை புரிஞ்சுக்கிறீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரை. 50 பேர் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, 500 பேரை சமாளிக்க முடியல. அப்போ அந்த 500 பேரும் சேர்ந்து மறுபடியும் மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த தடவை எத்தனை பேர் அதிகப்படியான நம்பர்ஸில் பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க? ஒரு 200 பேர் 300 பேர் பை பண்ணுறாங்க. அப்போ இந்த தடவை சமாளிக்கிறாங்க. எவ்வளோ நேரம் சமாளிக்கிறாங்க? இங்கே 10 நிமிஷம் கூட அவங்களால சமாளிக்க முடியல. இங்கே எவ்வளோ நேரம் சமாளிக்கிறாங்க? அரை மணி நேரம் சமாளிக்கிறாங்க. 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், அரை மணி நேரமாக சமாளிக்கிறாங்க. செல்லர்ஸால் கீழே போய் க்ளோஸ் வைக்கவே முடியல. அப்போது இம்மிடியேட்டாக பையர்ஸ் வந்து உள்ளே வந்துடுறாங்க. என்ன ஆகுது? அப்படியே பை பண்ணி கொண்டு போகிறாங்க. ஒன்ஸு பையின்னு ஆரம்பித்த உடனே இங்கே செல் பண்ணவங்க எல்லாம் சேர்ந்து பை பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிட்டாங்க. நம்ப முடியாத ஒரு பெரிய ஃபாலு, ஒரு நம்ப முடியாத ரெக்கவரி அன்னைக்கே நடக்கிறதுலாம் இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். பயந்துருவாங்க பையர்ஸ். இவ்வளோ பெரிய செல்லுக்கு அப்புறமா வந்து பயந்துருவாங்க. 2 மாதமாக இது வந்து நடந்துகிட்டு இருக்குது. பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஆனால் நம்பிக்கையாக வந்து நேற்று வந்து ஏதோ ஒரு தைரியத்தில் வந்து பை பண்ண ஆரம்பித்து திரும்பவும் கொண்டு போய் மார்க்கெட்டை 200 புள்ளி வந்து பாசிட்டிவில் முடிச்சிட்டாங்க. இது இந்த ட்ரெண்டு அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லை. இப்போ வந்து இதுதான் தேவை நம்மளுக்கு. இந்த இடத்த அவன் வந்து பிரேக் பண்ணணும். ஸோ மறுபடியும் பிரச்சனை தான். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திரும்பவும் வந்து அதே இடத்துக்கு பக்கத்தில் வந்து ரிஜெக்ட் ஆகுது. அதுக்கும் கொஞ்சம் கீழேயே வந்து ரிஜெக்ஷன் நடக்குது. முதல்ல இதை கட் பண்ணோம், அப்புறமா இதை கட் பண்ணோம். இங்கேருந்து பை பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதனால் வந்து அப்படியே மேலே போகாமல் ஒரு புல் பேக் வந்துட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசரப்பட்டு மார்க்கெட்டு மண்டே அன்றைக்கி ஓப்பன் ஆனோடனே வந்து பை அப்படின்ட்டு இங்கே வந்து பை பண்ணக்கூடாது. ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது? கீழேருந்து ரெக்கவர் ஆகி வந்துருக்குது. ஆயிரக்கணக்கான புள்ளிகள் ரெக்கவர் ஆகி மேலே வந்துருக்கு. அதனால் இங்கிருந்து இன்னும் போகுமா? அவசரப்படக்கூடாது. ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரத்தில் வந்து கீழேயே வராமல் இந்த லோவை கட் பண்ணாமல் இன்னும் மேலே தான் போகுது அப்படின்னா அப்போ வேணால் யூ கேன் கோ ஃபார் இட். இல்லை நல்ல ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே போக ஆரம்பித்தாலும் யூ கேன் கோ ஃபார் இட். அதனால் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி தான் போகணும். ஒருவேளை நீங்கள் ட்ரேடை கீழேயே எடுத்து ப்ராஃபிட் பண்ணல அப்படின்னா, மார்க்கெட் நல்லா புல்லிஷாக தெரியுது. 2 மாதத்துக்கு அப்புறமா இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால வந்துட்டு இன்னும் நல்லா போவான் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். 1 ஹவரில் வந்தீங்க அப்படின்னா முக்கியமான இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணி ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் லோ. அடுத்த லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. அடுத்த லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்த கட் பண்ணி இருந்திருக்கக்கூடாது நேற்று. இந்த இடம் வரைக்குமே பை தான். ஆல்மோஸ்ட் அங்கே வந்துட்டு வந்து மேலே போயிடுது ப்ரைஸு. பார்ப்போம், இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணணும் ப்ரைஸு. அப்படியே பிரேக் பண்ண வாய்ப்பு இல்லை. மறுபடியும் கூட ஒரு லோ மாதிரி வந்துட்டு மறுபடியும் போகும்போது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது. மார்க்கெட் மேலே தான் போகணும் அப்படின்னா அடுத்த ஹை வந்து மேலே வந்து வைக்கணும்.
சரிங்களா? இந்த முக்கியமான லெவலில் போய் மார்க்கெட்டு என்ன பண்ணுது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸை கட்டமைச்சுக்கோங்க. அப்போ 1 ஹவரில் போயிட்டு கால் ஆப்ஷனில் போய் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது இது எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காலையிலே எடுத்த உடனே அந்த லெவல்ஸ்லேருந்து பிரேக் ஆகி கீழே வருதா ப்ரைஸு? கீழே வந்து பையிங் இந்த இடத்துல வந்து நடக்குதா? இந்த பையிங் நடந்தோன்னே 50 to 800 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா மறுபடியும் செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா? இந்த லெவல், இந்த லாஸ்ட் லெவல் 50 to 500 இங்கே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸும் எடுக்கலாம். ஸோ இங்கே எடுத்துகிட்டு அது மிஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்து வந்து நம்ம இங்கே வந்துடுறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால்லாம் நடக்கும்போது ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் மாற்றி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல ட்ரேட் ஆகும்போதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சே மதியம் சாயந்தரம் வரைக்கும் ஓட்டிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால்லலாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைக் ப்ரைஸை கொஞ்சம் மாற்றிக்கணும். சரியா? அப்படி நீங்கள் மாற்றும் போது 50 to 500 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக ஒரு இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கலாம். எவ்வளோ தூரம் போயிருக்கு? இவ்வளோ தூரம் போயிருக்கு. இது என்ன லெவலு? 600. எவ்வளோ தூரம் போச்சு? 1700 வரைக்கும் போச்சு. எத்தனை புள்ளி அதிகமாச்சு? 1000 புள்ளி அதிகமாக போச்சு. எப்போ நடந்தது? டிசம்பர் ஆரம்பித்தோன்னா நடந்தது. இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குது? இது இந்த மாதிரி வந்து கன்சல்டேஷன். நான் இந்த கன்சல்டேஷனே வந்து 2 விதமாக வந்து நீங்கள் பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். எப்படி ஒரே நேர்கோட்டில் வந்து போகிறது, அது இல்லாமல் இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகுது. இது வந்து பேரலல் சேனலில் நம்ம வேறு பேர் வச்சு சொல்கிறோம். ஆனால் இதுவும் கன்சல்டேஷன் தான். பிரேக் ஆச்சு, பிரேக் ஆனோன்னா வந்து ஹையர் ஐ பண்ணிக்கிட்டே மேலே வந்து போச்சு, இவ்வளோ தூரம் போயிடுச்சு. அடுத்த தடவை ஹையர் ஐ பண்ண முடியல, கீழே வந்தது. லோயர் லோ பண்ணிக்கிட்டே கீழே வந்தது. ஸோ வெள்ளிக்கிழமைக்கு என்ன இருக்குது? இந்த லோயர் லோ வந்து இப்படி வந்ததுன்னா ட்ரெண்டு வந்து எப்படி பிரேக் ஆகும்? இப்படி தான் பிரேக் ஆகும். 80% ஆஃப் த டைம் இதான் நடக்கும். 20% ஆஃப் த டைம் வந்து என்ன ஆகும்? இந்த மாதிரியும் பிரேக் ஆகும். அதனால தான் தயாராக இருக்கணும்னு சொல்கிறது. இது வெட்ஜுன்னு சொல்லுவோம். இதோடைய பிரேக் அப்படி தான் நடக்கணும். சில நேரங்களில் இப்படி நடக்கவும் வாய்ப்புண்டு. ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த ப்ரீவியஸ் லோ வரைக்குமே பையின்னு பேசுகிறோமா? இப்போ தான் பேசினேன். நான் நிறைய தடவை பேசிகிட்டு இருக்கோம். இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸில் பேசிகிட்டு இருக்கும்போது. அப்போ இது என்ன ஆயிருக்குது? எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு வந்து தான் திரும்பி இருக்கிறான். ஏற்கனவே எங்கேருந்து பையாச்சோ அங்கேருந்து தான் பையாச்சு. இந்த 600 அப்படிங்கிற இந்த இடத்துலேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்கு? 1300 வரைக்கும் போயிருக்கு. நம்ப முடியாத அளவுக்கு போய் ரீச் பண்ணியிருக்கிறான். வெள்ளிக்கிழமைக்கு இவ்வளோ ஃபோர்ஸாக நடந்திருக்கு. ஆனாலும் இந்த சப்போர்ட்டுக்கு வந்து தான் போயிருக்குது ப்ரைஸ். இங்கே கரெக்டாக ட்ரெண்ட் ஆயிருக்கு. படிக்கட்டு ஏறி போனான், படிக்கட்டு இறங்கி வந்துக்கிட்டே இருந்தான், டக்குன்னு கீழே விழுந்தான். அதே சப்போர்ட்லேருந்து மேலே போனான். படிக்கட்டு கட்டாமல் ஒரே ஜம்ப்பாக மேலே போயிட்டான். ஒரு பியரிஷ் கேண்டில் கூட இல்லை 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா. இதே நேரத்தில் ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போய் பார்க்குறீங்க, என்ன நடந்திருக்குது? ஃபியூச்சர்ஸில் நடந்த அதே விஷயந்தான். மேலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருந்தது. கண்டினியூஸாக வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. எதுக்காக? ஒரு க்ரீன் க்ளோஸுக்காக. இந்த க்ரீன் க்ளோஸ் வந்ததா? வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும்? அடுத்த கேண்டில் இந்த க்ரீனோட லோலையோ இல்லைனா இந்த லெவலுக்கு கீழே இந்த ரேஞ்சிலையோ நீங்கள் பை பண்ணலாம். இந்த க்ரீனோட லோ இந்த இடத்துல பை பண்ணுறீங்கன்னு வச்சோங்க, 750 பை பண்ணிட்டீங்க. பை பண்ணோன்னே கீழே வருது ப்ரைஸு. என்ன பண்ணுறான்? இந்த லெவல் வரைக்குமே வெயிட் பண்ணலாம். அப்புறம் அதுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்குது. எவ்வளோ? 750 வாங்குறீங்க, 720க்கு போயிடுச்சு. 30 புள்ளி கீழே போயிடுச்சு. இது தாங்காது. எப்படி? இது தாங்காது. நீங்கள் 1 ஹவரில் போய் பார்க்குறீங்க, சப்போர்ட் எங்கே இருக்குன்னு லைனை போடுறீங்க. லைனை எங்கே காட்டுது உங்களுக்கு? 600 ரேஞ்சில் காட்டுது. அது 590 வந்து லைன் வந்து காட்டுது. அங்கேருந்து தான் மேலே போயிருக்குது ஏற்கனவே ப்ரைஸு. அப்போ இது வந்து ஃபெயிலியர். 30 புள்ளி ஃபெயிலியர் ஆகி திரும்ப வந்து செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட்டை கீழே கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர், செகண்ட் அட்டெம்ப்ட் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த செகண்ட் அட்டெம்ப்ட் எங்கே வந்திருக்குது? ப்ரீவியஸாக இங்கேருந்து மேலே போச்சு பார்த்தீங்களா? டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து எவ்வளோ புள்ளி போச்சு? 1000 புள்ளி மேலே போச்சு. அதே இடத்துக்கு வந்தோடனே மறுபடியும் பையிங் ஆக்டிவிட்டி தெரியுதா? மறுபடியும் ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சுருக்குதா? இந்த க்ரீன் க்ளோஸோட பாட்டமில் வாங்கணும்னு சொல்லியிருக்கானா? இந்த க்ரீன் க்ளோஸோடைய பாட்டம் வந்து என்ன ரேஞ்சு இருக்குது? க்ரீன் க்ளோஸ் வச்சோன்னா 560ன்னு வச்சுக்கோங்க. 560. ஏற்கனவே 590லேருந்து மேலே போயிருக்குது, குறித்து வச்சுருக்கிறீங்க. ஆனால் அந்த க்ரீன் க்ளோஸ் வந்தோடனே 560 வாங்குறீங்க. அடுத்த தடவை வந்து என்ன பண்ணுறான்?
அங்கேயே நிற்கிறான். நீங்கள் வாங்கினதுக்கப்புறமா வந்து 10 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் வரைக்குமே அங்கேயே தான் நிற்கிது மார்க்கெட்டு. ஐயோ கீழே போயிருமா, கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண வேணாம், க்ளோஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சதுன்னா இங்கே எப்படி 30 புள்ளியை ஏற்றுக்கிட்டு வெளியில் வந்தீங்க மார்க்கெட்டை விட்டு, 30 புள்ளி லாஸ் ஆகிடுச்சு, போனால் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வர்றீங்க பார்த்தீங்களா, அதே மனப்பான்மை தான் இங்கேயும் இருக்கணும். 2 தடவை லாஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே லாஸை இன்றைக்கி வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, மார்க்கெட்டை விட்டுட்டு வெளியில் வந்திருக்கேன். இல்லை நல்ல ஒரு ஃபால் ஆகிருக்குது, இதுக்கு ஒரு 50% ரெக்கவரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுதா உங்களுக்கு, ஜஸ்ட் கெட் இன் டு த மார்க்கெட். நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய ஃபால் ஆகுதுன்னா ஒரு 50% ரெக்கவரி கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி கீழே போவான். ஆனால் இது நடக்கும். ஏன் இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு புல் பேக் இதுதான், இதை கட் பண்ணால் நான் மேலே ஓடிடுவான். அப்போ நீங்கள் 560 நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அது, அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். செல்லர்ஸ் எவ்வளோ நம்பிக்கையாக செல் பண்ணுறாங்கங்கிறத வந்து பார்க்கணும். மார்க்கெட் அவங்களால கீழே கொண்டு வர முடியுதான்னு பார்க்கணும். இங்கெல்லாம் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக கொண்டுட்டு வந்திருக்காங்க, இங்கெல்லாம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல, தெரியுதா? இது இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை புரிஞ்சுக்கணும். இங்கே வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணும்போது என்ன பண்ணுறான், ஒரு புல்லிஷாக ஒரு பெரிய கேண்டலாக மேலே போகிறான். ஆஹா சூப்பராச்சே அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணலாம், தாராளமாக வெயிட் பண்ணலாம். அதனால தான் டிபி போட்டுட்டுலாம் உட்காந்துருக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் பை பண்ணுறதும் வந்து லிமிட் ஆர்டரை போட்டுட்டு உட்காந்துட்டு இந்த இடம் வந்தோன்னா பை அப்படின்ட்டு வெயிட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து பார்த்து மேனுவலாக தான் என்ட்ரு ஆகணும். என்ன நடந்துருக்குது, மேலே போயிருக்கு, 560 பை பண்ணியிருக்கீங்க, 900க்கு போயிடுச்சு. அந்த வரைக்கும் போதும்பா, எடுத்துக்கலாம். நல்ல ப்ராக்டிஸ் தான் அது, அந்த மாதிரி நீங்கள் சிந்திக்கிறதும் நல்ல விஷயந்தான். இருந்தாலும் நீங்கள் படிக்கட்டு மெத்தட்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களை கொஞ்சம் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கான். இந்த எமோஷன்ஸ்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, எமோஷன்ஸ்னு ஒன்று இருக்கிறதே நீங்கள் மறந்துடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் அப்போ எமோஷன்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்கான். எவ்வளோ நேரமாக டெஸ்ட் பண்ணியிருக்கான், 10 நிமிஷம் 20 நிமிஷம் 30 40 50 கிட்டத்தட்ட 1 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்கான், அடுத்து ஹை பண்ணிட்டான். அடுத்து எங்கே டார்கெட்டு, இங்கே டார்கெட்டு, ப்ரீவியஸ் ஹை இங்கேருந்து அவ்வளோதான், அங்கேயே வந்துட்டானா அல்டிமேட் டார்கெட்டு, சூப்பர். என்னாச்சு, அடுத்த தடவை வரும்போது அவன் லோவை கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணால் மேலே போயிட்டான். அடுத்த தடவை லோவை கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணால் மேலே போயிட்டான். அடுத்த தடவை லோவை கட் பண்ணக்கூடாது, டார்கெட்டுக்கும் வந்துருச்சு, அப்போவும் மேலே போகிறான். அடுத்த தடவை லோவை கட் பண்ணக்கூடாது, மேலே போகிறான். படிக்கட்டில் எப்படி ஏறி போயிருக்கிறான்னு தெரியுதா உங்களுக்கு? இவ்வளோதாங்க. இதை மட்டுமே நீங்கள் பார்த்து 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 புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து என்னால் வந்து டார்கெட்டை செட் பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னா, இதுதான், இப்படி தான். இது நீங்கள் பழகிறதுக்கு நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். இதை நீங்கள் பழகணும். அந்த இந்த இந்த இடத்துலலாம் உங்களை வந்து அவ்வளோ தூரம் வந்து எமோஷ்னலாக உங்களை வந்து அவ்வளோதான், போதும் போதும் போதும்னு நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பை அதிகமாக க்ரியேட் பண்ணியிருக்கான். எவ்வளோ நேரமாக க்ரியேட் பண்ணியிருக்கான், 1 மணி நேரமாக க்ரியேட் பண்ணியிருக்கான். ஆமாம், இந்த லெவலை கட் பண்ணலை, கட் பண்ணாமல் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கிறான், பெருசாக வந்திருக்கிறான், ஓகே. ஆனால் என்ன பண்ணணும், இந்த லோவை கட் பண்ணணும். அடுத்த ஐ வச்சுட்டு வேகமாக தான் கீழே வர்றான், ஆமாம் ரைட்டு. ஆனால் இந்த லோவை கட் பண்ணணும். இது வரைக்குமே பை தான், இது வரைக்குமே அடுத்த தடவை வரும்போது பை தான், இங்கே தான் வந்தான். இது வரைக்குமே பை தான் அடுத்த தடவை, ஆனால் இங்கே தான் வந்தான். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணலாம். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைவ் மார்க்கெட்டில் எனக்கு தெரியல, லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு லெவல் தானே, என்ன இதில் என்ன தெரியறதுக்கு என்ன இருக்குது, இந்த லெவல் ஏற்கனவே வந்த லெவல் தானே, டிசம்பர் 1ஆம் தேதி வந்த லெவலில் இது லைவ் மார்க்கெட்டில் எப்படி உங்களுக்கு தெரியாமல் போயிடும், அப்போ நீங்கள் மார்க் பண்ணுறதில்ல. அப்போ கூட நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டு தானே ஃபெயிலியர் ஆகி தானே வந்தோம். 30 புள்ளி இந்த இடத்துல லாஸ் பண்ணிட்டோமே நம்ம வெயிட் பண்ணி இருந்து. ஆனால் இங்கே எவ்வளோ வந்து கெயின் பண்ணியிருக்கீங்க, 560லேருந்து எங்கே போயிருக்குது, 1300க்கு போயிருக்குது, 1300 போயிருக்கு. இதில் நீங்கள் இந்த 30 புள்ளியை நீங்கள் இந்த இடத்துலையே எடுத்து இருந்திருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் பாசிட்டிவாக வரணும் அப்படின்னா, நான் பயத்தில் இந்த இடத்துலையே க்ளோஸ் பண்ணிட்டேங்கன்னா பரவாயில்ல, பயந்து க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். நான் பயந்து க்ளோஸ் பண்ணிடுங்க, அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறமா மார்க்கெட்டை கவனிங்க.
என்ன நடக்குது? அடுத்த முறை இந்த மாரி நடக்கும்போது, இந்த மாரி வால்யூமோட பிரேக் அவுட் ஆகும்போது, நீங்க என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் டார்கெட் போவோம் அப்படின்னு வெயிட் பண்ணலாம். அடுத்த முறை இந்த இடத்துல பயந்துட்டு வெளியில வந்துருங்க. பயந்து வெளிய வாங்க. ப்ராஃபிட்ல வெளியில வந்துருங்க. புக் பண்ணிக்கங்க. பணத்த எடுத்து பாக்கெட்ல வைங்க. மேல இருக்கிற வரைக்கும் நம்பர் தான். உங்களுக்கு இங்க ரூ. 1,00,000 அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தாலும் வந்து அது வெறும் நம்பர். அன்லெஸ் அன்டில் கம்ஸ் டூ யுவர் பாக்கெட். உங்க பாக்கெட்ல எடுத்து வச்சா தான் இது ரூ. 1,00,000 காசு உங்களுக்கு. இல்லன்னா கம்ப்யூட்டர்ல காட்டிட்டு இருக்கிறது நம்பர் தான். அதனால தான் பயந்துருங்கன்னு சொல்றேன். பயந்துருங்க. இங்கேயே பயந்துருங்க. பயந்துட்டு வெளியில வந்துருங்க. புக் பண்ணிங்க. உங்களுடைய ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளியில வந்துருங்க. 10,000மோ 20,000மோ புக் பண்ணிட்டு வெளியில வந்துருங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்ட கவனிங்க என்ன நடக்குது. ப்ரீவியஸ் லோவ கட் பண்றானான்னு பாருங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாரி நடக்கும்போது, அந்த நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு வந்து ஒரு 3 வருஷம் ஆகலாம். ஒரு 4 வருஷம் ஆகலாம். 2, 3 வருஷம் வந்து நீங்க பயந்து பயந்து வந்து ப்ரீவியஸ் ஹைலே வெளியில வந்துருங்க. சின்ன சின்னதா ப்ராஃபிட் பண்ணுங்க போதும். ஒரு 3, 4 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு இந்த தைரியம்லாம் வரும். "டேய் நீ இதானே பண்ண போற. நான் பார்த்துக்கிறேன் போடா." அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு 2, 3 வருஷம் கழிச்சு தான் வரும். நல்லா மார்க்கெட்ட புரிஞ்சு, பயிற்சி பண்ணி, எல்லாம் பண்ணி 3 வருஷமா ட்ரேட் பண்ணி, ப்ராஃபிட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த நம்பிக்கையே வரும். நீ என்ன இந்த இடத்துல நான் பை பண்றேன்ப்பா. ஏன்னா ஒரு 30 புள்ளி கீழ போய் க்ளோஸ் வைப்பியா? யூசுவலா 15 புள்ளி வைப்பேன். 15 புள்ளியில நான் வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி மூவ்லலாம் ஒரு 30 புள்ளி, 40 புள்ளி கீழ போய் க்ளோஸ் வைப்பேன். அவ்வளோதானே. அத நான் புக் பண்ணிக்கிறேன். ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்றேன். எமோஷனலா இதாகுது. லைவ்ல தெரியல. அதுக்கெல்லாம் அதெல்லாம் சும்மா சாக்கு போக்கு. வந்தா எடுக்குறோம். நம்மளுக்கு எதிரா போகுதுன்னா க்ளோஸ் பண்றோம். முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சி பண்ணாமலேயே வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா, கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஜாலியா இருக்கும். 4 பேர் படிப்பாங்க. 2 பேர் லைக் பண்ணுவாங்க. உங்க கமெண்ட்ட சொல்றேன். அதனால என்ன பிரயோஜனம் நம்மளுக்கு? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. புட் ஆப்ஷன் மேலேருந்து வர்றான். எப்படி வந்து நம்ம சொல்ற அந்த படிக்கட்டு தெரியுதா உங்களுக்கு? இல்ல வரையும்போது தான் தெரியுதா? அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து விஷயம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். இங்க ரேஞ்ச் எல்லாம் எவ்வளோ பெருசு பெருசா இருக்குது. இங்க வர 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 கன்சாலிடேட் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? அப்போ இந்த 2 நாளா என்ன பண்றான்? ஒரே இடத்துல அப்படியே நிக்கிறான் பார்த்தீங்களா? ட்ரெண்ட் பண்றான். ஒரே இடத்துல நிக்கிறான். என்ன பண்ணியிருக்கான்? பிரேக் அவுட் ஆகி மேல போயிருக்கான். பிரேக் அவுட் ஆகி மேல போனா கூட மேலேருந்து விழும்போது இது வந்து சப்போர்ட்டு. இந்த லெவலையும் பிரேக் பண்ணி வேகமா கீழ வரும்போது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. வேகமா கீழ இன்னும் கூட வந்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தான் அப்படியே புல் பேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். இப்போ டக்குன்னு பிரேக் அவுட் ஆகி மேல வந்தான் பார்த்தீங்களா? இந்த லெவல கட் பண்ணல தெரியுதா? இங்கிருந்து தான் அந்த கன்சால்டேஷனே ஆரம்பிச்சான். கச்சா முச்சா வேலைய வந்து இங்கிருந்து தான் ஆரம்பிச்சான். இங்கிருந்தே அப்படியே. அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ ஃபால். அப்ப இந்த லெவலுக்கு வந்தோன தான் நேத்து மறுபடியும் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. சும்மா ஒரு ஐடியாக்காக சொல்றேன். ஸோ மேலே போகும்போது இந்த லெவலில் கட் பண்ணணும். கட் பண்ணி கீழே புது லோ வைக்காமல் இங்கேருந்து திரும்பணும் இப்படி. அப்போ தான் மேலே போகும். அது என்ன சார்ட்டாக இருந்தாலும் சரி. எல்லா சார்ட்டுக்குமே இது பொதுவான ஒரு விஷயம். என்ன பண்ணியிருக்கான்? மறுபடியும் வந்து புது லோவே வச்சிட்டான். 5 மினிட்ஸில் போய் பார்ப்போமா? 50 to 500 என்ன நடந்திருக்குது? நம்மளுக்கான வாய்ப்பை எங்கே கொடுத்துருக்குறான்? புட் ஆப்ஷன் பை பண்ணுற மாதிரி வாய்ப்பை கொடுத்துருக்குறானா? இல்லவே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறோம்? ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. ஒருவேளை இங்கே வரைக்கும் வந்திருந்தான் அப்படின்னா இந்த லோன் நினச்சி கூட நம்ம வந்து வாங்கலாம். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இந்த மாதிரி வந்து மேலே போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வில் நாட் கெட் இன் டு த ட்ரேட். கண்டிப்பாக ட்ரேடு கிடையவே கிடையாது. அப்போ இப்படி கீழே வந்துட்டு மேலே போகிறான். மேலே போயிட்டு திரும்ப எப்போ இந்த லெவலுக்கே வர்றானோ அப்போ நம்ம ட்ரேடு எடுத்து பார்த்துடலாம். ஒருவேளை நான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறேங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ திரும்ப மேலே வரும்போது பூ மாலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 புள்ளி 20 புள்ளி வரும்போது நீங்கள் இந்த இடத்துல மறுபடியும் அந்த லாஸை நீங்கள் ஏற்றுக்கணும். ஏன்? பூ மாலைன்னு நினச்சி நீங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணீங்க. என்ட்ரி அட் எக்ஸிட்டு இங்கேருந்து கீழே போவோம் அப்படின்னு. ஆனால் நடக்கலை. அப்போ தொடர்ச்சியாக மறுபடியும் மேலே போகுது. இந்த இடத்துல மறுபடியும் ஒரு பியரிஷ்னஸ் வருது.
இந்த பியரிஷ்னஸுக்கு அடுத்த கேண்டில் அந்த கீழே எப்படி வந்து அடுத்த கேண்டில் இந்த ஹையில் வந்து செல் பண்ணுறீங்களோ பை பண்ணுறீங்களோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு இங்கே செல் பண்ணுறீங்க. ஏன்? ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டு இந்த இடத்துல ட்ரை பண்ணிங்க, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நல்ல புல்லிஷ் ட்ரெண்டு மறுபடியும் வந்து கண்டினியூஸாக மேலே போகுது, ஒரு நல்ல எனர்ஜி கேண்டில் வருது, அதுக்கப்புறமா ஒரு பியரிஷ்னஸ்ஸு, செல் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்போ கன்ஃபார்ம் ஆகும்? ப்ரீவியஸ் லோவை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ கன்ஃபார்ம் ஆகிடும். கட் பண்ணிட்டானா ஒரு புல் பேக், கட் பண்ணிருக்கானா புல் பேக். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கான்? தொடர்ச்சியாக கீழே வந்துட்டு, தொடர்ச்சியாக இந்த மாதிரி கீழே வரும்போது இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணி ட்ரை பண்ணுவீங்களா? இப்போ நீங்கள் செல்லர்ஸ் கிடையாது, பையர்ஸ். பை பண்ணி ட்ரை பண்ணுவீங்களா? அவன் எவ்வளோ வேகமாக வந்தாலும் நான் பை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன இருந்திருக்கும்? 375 பை பண்ணியிருந்தீங்கன்னா எங்கே வரைக்கும் கொண்டு போய் க்ளோஸ் வச்சான்? 322, கிட்டத்தட்ட 50 புள்ளி. ஒரு பெரிய மூவில் கூட 50 புள்ளியை நீங்கள் இழக்கிறீங்க. இந்த 50 புள்ளி அப்படிங்கிறத நம்ம அப்புறமா சம்பாரிச்சுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, தாராளமாக. அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். மிஸ் ஆகும், கண்டிப்பாக மிஸ் ஆகும். மிஸ்ஸே ஆகாமல் ட்ரேட் பண்ணவே முடியாது. லாஸஸை ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. லாஸஸை வந்து கண்ட்ரோல் இல்லாமல் விட்டுறது, ப்ராஃபிட்ஸை பயந்து புக் பண்ணுறது தான் பிரச்சனை. அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஓவர் கம் பண்ணிடலாம். ஒன்றுமே புரியாமல் இருந்தீங்க அப்படின்னா அது அப்படி தான். ஒன்றும் இல்லை, இந்த படிக்கட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். திரும்பவும் மேலே வரும்போது அவனால் அதை கட் பண்ணவே முடியாது. எப்போ கட் பண்ணுறானோ அப்போதுலேருந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். அதை கட் பண்ணுற வரைக்கும் எதை கட் பண்ணணும்? அல்டிமேட்டாக இந்த லெவலில் கட் பண்ணணும். கட் பண்ணானா அப்படியே மேலே போயிடும். இப்போ தான் 1 ஹவரில் சொன்னேன், ஒரு பெரிய ஃபாலோ ஆச்சு. இந்த இடத்துலேருந்து படிக்கட்ட ஆரம்பிக்கிறான். அடுத்த 2 நாள் கழிச்சு, 3 நாள் கழிச்சு, 1 மாதம் கழிச்சு இந்த லெவலுக்கே எப்போ வர்றானோ அப்போ அங்கேருந்து வந்து ரிஜெக்ஷனை நீங்கள் திரும்ப வந்து எதிர்பார்க்கலாம். ஒருவேளை கட் பண்ணிட்டானா மறுபடியும் அப்படியே வந்து கண்டினியூஸாக மேலே போடுவான். எங்கே போடுவான்? அடுத்த ஹை வரைக்கும் போய்டும். ஸோ தொடர்ச்சியாக வந்து இந்த விஷயங்களை மட்டுமே நீங்கள் வந்து ரொம்பவே கவனம் செலுத்துங்க. நீங்கள் கவனம் செலுத்த உங்களுக்கு ரொம்ப எளிமையாயிரும். ஆனால் இதுக்கு ரொம்ப காலம் வந்து தேவைப்படும். பணத்தை செலவு பண்ணாதீங்க, காலத்தை செலவு பண்ணும். அதனால தான் சொல்லுவேன், நான் காலேஜ் சேர்ந்தீங்க, ஸ்கூல் சேர்ந்தீங்க, என்னத்துக்கு நம்ம அதெல்லாம் சேர்ந்து படித்தோன்னே தெரியாமல் உங்களுடைய மெமரியே தான் டெஸ்ட் பண்ணுது ஸ்கூலு. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணுது ஸ்கூல். காலேஜும் அதே தான். வாழ்க்கை பாடத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. இந்த ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது இல்லை, இந்த ஸ்கேம்ஸ்லாம் நடக்கிறது சட்டம் நம்ம வந்து இந்த லா ஆஃப் திஸ் நேஷன் என்ன அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறையா இல்லை, ஒரு 90% வந்து தெரியறதில்ல. வக்கீல்லாம் வந்து சட்டத்தை வந்து அவங்க வந்து படித்து, வக்கீலாகட்டும் போலீஸ் ஆகட்டும், அவங்க அதுலேயே இருக்கிறதுனால அதெல்லாம் படிக்கிறாங்க. இல்லைனா அவங்களுக்கும் தெரியாது, என்னன்னே தெரியாது. தேவையானதை வந்து நம்ம வந்து கற்றுக்கிறதே இல்லை. அதே தான் ட்ரேடிங்கில், தேவையானதை கற்றுக்கிறதே இல்லை, தேவையில்லாதெல்லாம் கற்றுக்குறோம். அதனால் குழப்பம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக வந்து கற்றுக்கோங்க. கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். ஆனால் கொஞ்சம் காலம் வந்து எடுக்கும். காலேஜில் சேர்ந்து 1 வருஷம் நீங்கள் படிக்கிறதா நினச்சிக்கோங்க. 1 வருஷம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். 6 மாதம் கழித்து ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அவங்கவுங்களுக்கு எப்போ கற்றுக்க முடியுதோ, கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக ஆரம்பிக்கலாம். யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஜெயிக்க முடியாது. சரிங்களா? சரி, ஓகே. இதுவே வந்து டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிஃப்டி நம்ம அடுத்த பதிவில் வந்து தனியாக பார்க்கலாங்க. ஸோ தொடர்ச்சியாக நிஃப்டி, சென்செக்ஸு எல்லாத்துலேயுமே என்ன நடந்ததுன்னு ஒன்றொன்னா பார்த்துட்டு வருவோம். இவ்வளோ நேரம் என்னோட சேர்ந்து பொறுமையாக வந்து இந்த பதிவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.